Now the next topic is bond enthalpy or bond energy. Okay, so generally வந்து ரெண்டு ஆட்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாண்ட் இருந்தால் போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வென் யூ ஹேவ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஹெச்ஹெச் பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ ஹீட்டு ரிலீஸ் ஆகும். ஹீட் வந்து அப்போது ரிலீஸ் ஆகும். ஹீட் வந்து அப்போது ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ தென் தட் இஸ் கால்ட் அஸ் தி bond dissociation enthalpy, BDE சொல்லுவாங்க, இல்லை வெறும் Bன்னு சொல்லுவாங்க, delta HP. So what does this expression states? Enthalpy change associated with bond dissociation is represented by delta BH for 1 mole of bond, for 1 mole of bond. So இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா diatomic molecules H2O2 N2. இது வந்து இப்போ இந்த இடத்துல உடையும் போது என்ன ஆகும்? H2 வந்து 2Hஆ உடையும், O2 வந்து 2Oவா உடையும், N2 வந்து 2Nஆ உடையும். அதை நம்ம என்ன சொல்லலாம்? டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம், பாண்டு டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம், இல்லை வெறும் பாண்ட் என்தால்பின்னு சொல்லலாம். காமன் டேர்மில் சொல்லும்போது பாண்ட் எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் டிசோசியேஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் ஃபார்மேஷன், பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த பாண்டு இது வந்து டிசோசியேஷன் என்தால்பியும் அசோசியேஷன் என்தால்பியும் ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதாவது ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ தட் வில் பி த எனர்ஜி ரிக்வயர்டு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த பாண்ட், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இது வந்து டயட்டாமிக் மாலிக்யூல்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். when you come to polyatomic molecules, இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும்போது மீத்தேன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, மீத்தால் குளோரைடு, இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்டினுடைய பாண்ட் என்தால்பியை பார்க்கும்போது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஆவரேஜ், மீன் பாண்ட் என்தால்பின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன் பாண்ட் என்தால்பி, மீன் பாண்ட் என்தால்பி ஆர் ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி. ஸோ எவ்வளோ பாண்டு இருக்கோ அவ்வளோ பாண்டை வந்து டிவைட் பண்ணிவிடுவோம். அதால் நம்ம எவ்வளோ பாண்டால் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸால் நம்ம டிவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் யூ டேக் மீத்தேனில் பார்த்தோன்னா என்ன, 4 CH பாண்ட் இருக்குது. அப்போ என்ன வரும்? பாண்ட் என்தால்பி ஆஃப் 4 CH பாண்ட்ஸ் டிவைடட் பை 4 வில் கிவ் யூ த பாண்ட் என்தால்பி ஃபார் 1 CH பாண்ட். ஓகே, அது நம்ம 1 மோல் ஆஃப் பாண்டுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே அதுதான் மீனிங். 1 மோல் ஆஃப் பாண்டுன்னா ஒரு பாண்டுன்னு அர்த்தம், சரியா? ஸோ அதே மாதிரி இஃப் யூ டேக் ஃபார் other reactions like this, ஸோ இப்போ கம்பஷன் ப்ராசஸில் இது மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை அந்த மாதிரி அது. ஸோ பாண்ட் அசோசியேஷன் என்தால்பி சொல்லும்போது யூ கேன் சே லைக் திஸ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? இஃப் யூ டேக் திஸ் ரியாக்ஷன், கம்பஷன் ஆஃப் மீத்தேன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இதில் 4 CH பாண்டு உடையணும், இந்த OO பாண்டு உடையணும், அப்புறமா இங்கே CO பாண்டு ஃபார்ம் ஆகணும், HO பாண்டு ஃபார்ம் ஆகணும். ஸோ கம்பஷன் ஆஃப் மீத்தேன் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது, இது ஃபார்மேஷன் ஆஃப் CO2, ஃபார்மேஷன் ஆஃப் H2O, அப்புறம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பாண்டு உடையிறது இல்லையா, அதனால தான் இந்த ரியாக்ஷனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாண்டை உடஞ்சதுன்னு சொன்னால் தான் இங்கே உனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். So remember, a chemical reaction is nothing but breaking of bonds and making of bonds, breaking of old bonds and making of new bonds. So இந்த இடத்துல என்ன பாண்டு ஃபார்ம் ஆகுது? இங்கே வந்து CO பாண்டு ஃபார்ம் ஆகுது. வாட்டரில் என்ன பாண்டு ஃபார்ம் ஆகுது? HO பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல CH பாண்ட் பிரேக்ஸ், CH பாண்டு வந்து பிரேக் ஆகுது. அப்புறம் இங்கே வந்து CO பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி OH பாண்டு வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். Now this is called as average bond enthalpy or mean bond enthalpy நம்ம சொல்லலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. டெல்டா ஆர் ஆஃப் ஹெச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ரியாக்ஷனுடைய என்தால்பி சேஞ்ச் இஸ் given by the sum of enthalpy of products, enthalpy of formation of products minus sum of enthalpy of formation of reactants. Okay, now bond enthalpy வந்து it depends on the size of the atom. It depends on the size of the atom. So இப்போ
இதை நான் முன்னால் ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். சப்போஸ் இஃப் யூ டேக் தீஸ் 4 காம்பவுண்ட்ஸ் HF, HCl, HBr, HI. இப்போ HF பார்த்தோன்னா H குட்டியாக இருக்கும், F குட்டியாக இருக்கும். HCl பார்த்தோன்னா H குட்டியாக இருக்கும், Cl பெருசாக இருக்கும். ஸோ டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ் இல்லையா? ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளுக்ளோப்ராய்டேட். அது நான் உனக்கு அந்த பி பிளாக்னுடைய நிமோனிக்ஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டவுன் த குரூப் சைஸ் பெருசாக இருக்கும் உனக்கு. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் வருது. அப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த பாண்டு தான் இருக்கிறதுலேயே பெருசு. ஸோ ஒரு பெரிய குச்சியை ஈஸியாக உடைக்க முடியுமா, சின்ன குச்சியை ஈஸியாக உடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பெரிய குச்சியை தான் நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் நம்மளால் ஈஸியாக உடைக்க முடியும். ஈஸியாக உடைக்க முடியும்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து கம்மியான எனர்ஜி கொடுத்தா போரும்னு அர்த்தம். அதாவது இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு டு பிரேக் திஸ் யூ நீட் லெஸ் எனர்ஜி. To break this you need less energy. You need less energy. Therefore bond dissociation enthalpy or bond enthalpy will be less. அப்படின்னா என்ன அர்த்தம்? Greater the size, smaller the bond enthalpy. Smaller the bond enthalpy. So bond length, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. Bond length, இந்த பாண்ட் லென்த் இருக்கு இல்லையா, இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் என்தால்பி. இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் என்தால்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்டு ஈஸியாக உடஞ்சிடும்னு அர்த்தம். இந்த பாண்டு ஈஸியாக உடையிறதுனா என்ன அர்த்தம்? HIயிலிருந்து H+ ஈஸியாக வெளியில் வரும். வேறஸ் HFலேருந்து H+ ஈஸியாக வெளியில் வராது. ஏன் வராது? ஏன்னா இது ரெண்டு சின்ன பாண்டு, இதை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால் HF இஸ் அ வீக் ஆசிட். நல்லா பார்த்துக்கோ, HF இஸ் அ வீக் ஆசிட், HI இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ உனக்கு கொஷின் கேட்பா, என்ன அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா விச் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆசிட், HCl ஆர் HI அப்படின்னு கேட்பான். அப்படி என்ன எழுதணும்? பாண்ட் என்தால்பியை வச்சு எழுதணும். ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன அர்த்தம்? 100% டிசோசியேட் ஆகணும்னு அர்த்தம். அப்படின்னா H+ நிறைய ப்ரொடியூஸ் ஆகணும்னு அர்த்தம். H+ நிறைய ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்ன அர்த்தம்? HI பாண்டு உடையணும், HCl பாண்டு உடையணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? HCl பாண்ட் என்தால்பி வந்து எதுக்கு கம்மியாக இருக்கோ அது ஈஸியாக உடஞ்சிரும்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூ ஹவ் டு ரைட் திஸ் பாயிண்ட். நோட் புக் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோ. இந்த கொஷின் கேட்டானா இதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆன்சர் எழுதணும். ஸோ தட் இஸ் அபவுட் த பாண்ட் என்தால்பி. Bond enthalpy is inversely proportional to bond length. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். பாண்ட் லென்த் ஜாஸ்தி ஆச்சுன்னா பாண்ட் என்தால்பி கம்மியாகுன்றதை பார்த்தோம். அண்ட் பாண்ட் லென்த் இஸ் ப்ரொபோஷனல் டு அட்டாமிக் சைஸ். ஆட்டம் சைஸ் பெருசாக பாண்ட் லென்த் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ கிரேட்டர் த சைஸ் ஆஃப் தி ஆட்டம், கிரேட்டர் வில் பி த பாண்ட் லென்த். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னா என்ன? நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் 2 atoms இஸ் கால்ட் அஸ் அ பாண்ட் ஆர்டர். அது நம்ம ஏற்கனவே கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாண்டு என்தால்பின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் அ ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ ட்ரிபிள் பாண்டை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். 3 பாண்டை உடைக்கணும் இல்லையா, அப்போ அதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். 2 பாண்டை உடைக்கிறதுக்கு அதை விட கம்மியான எனர்ஜி வேணும். 1 பாண்டை உடைக்கிறதுக்கு அதை விட கம்மியான எனர்ஜி வேணும். ஸோ பாண்ட் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். எப்படி? ட்ரிபிள் பாண்ட்லேருந்து சிங்கிள் பாண்ட் வரும்போது கம்மியாக இருக்கும். ஸோ பாண்ட் என்தால்பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஆர்டர். அப்படின்னா என்ன? கிரேட்டர் த பாண்ட் ஆர்டர், கிரேட்டர் த பாண்ட் என்தால்பி. லெஸர் த பாண்ட் ஆர்டர், லெஸர் தி பாண்ட் என்தால்பி. இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பா. 1 மார்க் கொஷினில் கேட்பா, கான்செப்ட் கொஷின்ஸ் கேட்பா. ஸோ அது நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி. பாண்ட் என்தால்பி. 3வது பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்கிறதுலே பெரிய பாண்டு. நோட் பண்ணிக்கோ அதை. சிங்கிள் பாண்டு தான் இருக்கிறதுலே பெரிய பாண்டு, ஃபாலோடு பை டபுள் பாண்ட், ஃபாலோடு பை ட்ரிபிள் பாண்ட். ஸோ இருக்கிறதுலே சின்ன பாண்டு எதுன்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் பாண்டு தான். ட்ரிபிள் பாண்டு தான் இருக்கிறதுலே. பாண்ட் லென்த் வில் பி வெரி ஸ்மால். அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரெசோனன்ஸில் பார்த்துருக்கோம். பார்ஷியல் டபுள் பாண்டு கேரக்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரெசோனன்ஸில். ஸோ சிங்கிள் பாண்ட், பார்ஷியல் டபுள் பாண்ட், பார்ஷியல் ட்ரிபிள் பாண்ட். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா இந்த ஆர்டரில் உனக்கு வரும். ஸோ நான் என்ன சொன்னேன்? சிங்கிள் பாண்டு தான் இருக்கிறதுலே பெருசுன்னு சொன்னேன். ஸோ சிங்கிள் பாண்டு தான் பெருசு, ட்ரிபிள் பாண்டு தான் சின்னது. ஸோ பாண்ட் லென்த்
bond length is inversely proportional to bond order. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாண்ட் ஆர்டர் நிறைய இருக்குது, 3 பாண்ட் ஆர்டர் 3ன்னா அதோட பாண்ட் லென்த்து இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும். therefore they are inversely related. பாண்ட் ஆர்டர் இப்படி இருக்கும் உனக்கு, பாண்ட் லென்த் இப்படி இருக்கும் உனக்கு. ஓகே, இது காப்பி பண்ணிக்கோ. it will be very useful for you to answer the questions. okay, now we will have a question. now இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பீஷீஸ் கொடுக்குறான் உனக்கு, O2 plus, O2 minus, O2 2 minus, O2 2 plus. Arrange the following in the increasing order of bond order, bond length and bond enthalpy. okay, so இதை எப்படி போடுறது? இதை first we have to find out the bond order. so I will teach you one shortcut. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல. now this is the table that you need to remember. we know that nitrogenல வந்து 14 electrons இருக்கு, அதோட bond order 3ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதனால் அதை நடுவில் எழுதிக்கும். நடுவில் இங்கே எழுதின்ட்டேன்னா அப்புறம் கீழே 15 16 17 18 போட்டுக்கணும், மேலே 13 12 11 10ன்னு போட்டுக்கணும். அப்புறம் இந்த 3லேருந்து 0.5 குறைச்சி எழுதிக்கணும். 2.5 2 1.1, மேலேயும் அந்த மாதிரி 2.5 2 1.5 1. இது வந்து ஷார்ட்கட் தெரியுமா? ஸோ டோன்ட் டேக் திஸ் as a rule. இது நீ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. tips and tricks to remember the bond order, bond enthalpy and bond length. ஸோ இப்போது இது ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ போகிறோம், இது உனக்கு ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இதை 0.5 இதை குறைச்சிக்கணும், இதை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போது இதனுடைய ஸ்பீஷீஸ்னுடைய டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். O2 ப்ளஸில் எவ்வளோ? O2வில் 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஓவில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், O2வில் 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ப்ளஸ்னா என்ன? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். you will have 15 electrons. O2 minus na 16 plus 1 17 electrons. O2 2 minus na 16 plus 2 18 electrons. O2 2 plus na 2 electron remove பண்ணிட்டோம், அப்போ 14 electrons இருக்கும் உனக்கு. ஸோ இப்போ பாண்ட் ஆர்டர் பார்த்தோன்னா என்ன? 15னா 2.5 இருக்கும், 17னா 1.5 இருக்கும், 18னா 1 இருக்கும், 14னா 3 இருக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸிங் பாண்ட் ஆர்டர்னா என்ன? ஃபஸ்ட்டு இது வரும், அப்புறம் இது வரும், அப்புறம் இது வரும், அப்புறம் இது வரும், பாண்ட் ஆர்டர். ஸோ உனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் தெரியும். பாண்ட் ஆர்டர் வந்துடுதுன்னு சொன்னால் பாண்ட் லென்த்து நீயே எழுதிடலாம், பாண்ட் என்தால்பியை நீயே எழுதிடலாம். பாண்ட் லென்த் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். யூ அண்டர்ஸ்டுட் the concept of bond order, bond length, bond enthalpy. This is the shortcut table that you can remember to answer questions easily. அதர்வைஸ் நீ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் கொடுத்துருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். சிக்மா 1s ஸ்கொயர், சிக்மா ஸ்டார் 1s ஸ்கொயர், சிக்மா 2s ஸ்கொயர், சிக்மா ஸ்டார் 2s ஸ்கொயர், சிக்மா 2pz, பை 2px ஈக்குவல் டு பை 2py அதெல்லாம் எழுதிட்டு பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு NB மைனஸ் NA போட்டு அந்த ஃபார்முலா போட்டு நீ இதை கண்டுபிடிக்கணும். அது முடிஞ்சால் நீ அதை பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி தான் அதை பண்ணணும். இது நீ டெஸ்ட் பேப்பரில் எழுதிடாத, உங்கள் டீச்சர் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவா. ஏதோ ஒரு ரஃப் ஷீட்டில் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதி நீ இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட்கட்டுன்னு இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த